ராமையா தட்டிலிருந்த சோற்றை உண்ணாமல் கைகளால் அதனை அளந்தபடியே ஏதோ சிந்தனையில் இருந்தார். கொஞ்ச காலமாகவே அப்படித்தான் இருக்கிறார். நாச்சார் அவரை சலிப்புடன் பார்த்தார். மனைவிமார் புருஷன்மாரை பார்க்கிற பார்வைகள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப மாறுகின்றன. கல்யாணம் முடிச்ச புதுசில் எதுக்கெடுத்தாலும் சிரித்தபடி ஒரு நாணப்பார்வை. பிள்ளை பெற்ற பின் கொஞ்சம் பெருமிதம் கலந்த அலட்டல் பார்வை. அது மெதுவாக அதட்டல் பார்வையாக மாறி வருடங்கள் சில சென்றதும் சலிப்பு பார்வையாக, எரிச்சல் பார்வையாக மாறிவிடுவது இயல்பாக இருக்கிறது. நாச்சாரும் அதில் விதிவிலக்கு அல்ல. சமீப காலமாக நாச்சார் மனசில் ஒரு குற்ற உணர்ச்சியும் சேர்ந்து கொள்ள அவள் மொத்த உலகையும் ஒருவித சலிப்பும் எரிச்சலும் கொண்டவளாகவே பார்த்து வருகிறாள். சோத்தை தட்டுல போட்டுக்கிட்டு என்ன யோசனை, கின்றத நிப்பாட்டிட்டு தின்னு. சாப்பிடலாம், நீ தான் திங்கிற சோறு தானே. மனுஷனுக்கு 1000 கவலை. கவலை இருக்குன்னு கஞ்சி குடுக்காம இருந்துருவியா? தின்னுட்டு போய் சோழிய பாரு. நாளைக்கு ஆடி. ராமையா அவளை கடுப்பாக பார்த்தார். அவரது கவலையும் அதுதான். நாளை ஆடி பிறக்கிறது. பொதுவாக ஆடி பிறக்கும் போது இவருக்கு வருகிற ஒரு பரபரப்பும் சந்தோஷமும் இந்த வருஷம் இல்லை. ராமையாவுக்கு தொழில் கசாப்பு போடுவது, அதாவது ஆடு உரிப்பது. ஊருக்குள் இதுவரை கசாயி ராமையா என்று சொன்னால்தான் தெரியும். 5வது வகுப்பு வரை பள்ளிக்கூடம் போன ஞாபகம் இருக்கிறது. ஒரு நாள் ராமையாவின் ஐயா அதிரடியாக பள்ளிக்கூடத்தில் நுழைந்து ராமையாவை இழுத்து வந்து தனது கசாப்பு கடையில் உட்கார்த்தி ஒரு தூக்குச்சட்டியை கொடுத்து அதில் சில்லறைகளை வாங்கி போடச் சொன்னார். சிறுவன் ராமையா தூக்குச்சட்டியில் காசுகளை வாங்கி போட்டுக்கொண்டே அப்பாவை கவனித்தான். இரும்பு போன்ற உறுதியான கரங்கள் ஆட்டை வெட்டின, பிளந்தன, லாகவமாக தோலை உரித்தன. கறி வேறு எலும்பு வேறாக கூறு போட்டு ஒதுக்கின. வெட்டுப்பட்ட ஆட்டின் தலை ஒன்றை அவர் வெட்டுக்கட்டையில் வைத்து பிளந்தபோது ராமையாவுக்கு பதறியது. ஐயாவை நிமிர்ந்து பார்த்தான். அவர் வேலையில் கவனமாக இருந்தார். முகத்தில் எவ்வித சலனமும் இல்லை. அவரது பணியன் கைலி எங்கும் காய்ந்து போன இரத்தம். அப்போதுதான் தெரித்த பச்சை இரத்தம் என்று வெவ்வேறு நாளில் தெரித்த இரத்த பொட்டுக்கள். அன்று துவங்கியது ராமையாவின் கவுச்சி வாழ்க்கை. ஆயிரக்கணக்கான ஆடுகளின் மரணத்தை பார்த்து பார்த்து வளர்ந்து பின் தந்தைக்கு பதிலாக தானே கையில் வெட்டுக்கத்தியை எடுத்து கசாயி போட ஆரம்பித்தார். இவரை கட்டிக்கொள்வதற்கு நாச்சார் அரைமனசாகத்தான் சம்மதித்தாள். கசாயி போடுறவன கட்டிக்க மாட்டேன் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். நம்ம இருக்கிற இருப்புக்கு கலெக்டர் அடி வருவான் என்று 4 மிதி மிதித்து வீட்டில் சம்மதிக்க வைத்து விட்டார்கள். அழுதபடியே புருஷன் வீட்டுக்கு வந்தாள். வீடெங்கும் ஆட்டுப்புழுக்கையும் மூத்திரமுமாக இருந்தது. கொடியில் தொங்கிய புருஷனின் எல்லா துணிகளிலும் இரத்த கவுச்சி குமட்டியது அவளுக்கு. முதலிரவில் பத்திக்குச்சி எல்லாம் பொருத்தி வச்சு லைட்டை ஆஃப் பண்ணியதும் ஒரு ஆட்டுக்குட்டி வாட அவளை சூழ்ந்து கொண்டது. குமட்டல்களை அடக்கியபடி இன்னைக்கு இவனுக்கு நான் தான் கசாயி போல் இருக்கு என்று மனசுக்குள் நினைத்து கொண்டாள். நாளாவட்டத்தில் எல்லாம் பழகி போன போதும் அந்த ஆரம்ப கால குமட்டல் ஒரு ஓரத்தில் முள்ளாக இருக்கத்தான் செய்கிறது. ராமையா மிச்சமிருந்த சோற்றை அள்ளி போட்டுக்கொண்டு கை கழுவி எழுந்தார். 6 அடி உயரம், கைபணியன், இடுப்பில் ஒரு பெல்ட். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அவரிடமும் செல்போன் ஒன்றை கொண்டு வந்து சேர்த்து இருந்தது. மொத்தம் 3-4 நம்பர்கள் தான் அதில் இருந்தன. அவரது மகன் ஸ்பீட் டயலில் 4-5 நம்பர்களை பதிந்து சொல்லிக் கொடுத்திருந்தான். பச்சை பட்டனை அமுக்கி கூப்பிட்டு பேசணும். அப்புறம் பாட்டு வந்தா பச்சை பட்டனை அமுக்கி பேசணும். நிப்பாட்டணும்னா சகப்பு பட்டன் என்று செல்போனின் அடிப்படை ஆபரேஷனை தெரிந்து வைத்திருந்தார். அவர் செல்போன் பேசும் விதமே தனி. போனை எடுத்தார். 1ஆம் நம்பரை அமுக்கினால் பாண்டிக்கு போகும். அமுக்கினார். மிக உரத்த குரலில், ஹலோ, நான் ராமையா பேசுறேயா. யாரு, பாண்டியா? கசாயி ராமையா. என்னானே சொல்னே என்றது மறுமுனை. அதானப்பா, விடிஞ்சா ஆடி 10-15 குட்டியாவது உரிச்சாத்தான் கட்டும். கையில 4-5 குட்டிய தான் இருக்கு. அம்புட்டும் பொடி பொடி குட்டிக பத்தாது. உங்ககிட்ட இருக்க கெடா குட்டிய தந்தேன்னா பொழுது சாய காசு வாங்கிக்க. என்னன்னே இம்பிட்டு லேட்டா சொல்ற? நம்ம குட்டிய கொடுத்தாச்சே. இவர் முகம் மாறியது. ஏயா, நான் முந்தா நாளே உனக்கு போன் பண்ணி சொன்னேன்ல, நீ பாட்டுக்கு குட்டிய கொடுத்துட்டேன்னா எப்படி? அர்த்தம் இல்லாத சோழிய பாக்குற நீ.
பாண்டியும் குரலில் வேகம் காட்டினான். என்னானே நீ வாயில சொன்னா பத்துமா? அட்வான்ஸ் கிட்வான்ஸ் கொடுக்க வேணாமா? கோடாங்கிப்பட்டி சின்னமுத்து வந்து கையில காசை வச்சுக்கிட்டு குட்டிய அவருங்கிறான். என்னை என்ன பண்ண சொல்ற? இவர் எரிச்சல் அதிகரித்தது. இதுக்கு தாண்டா உன்ன மாதிரி சின்ன பயலுவ கூடலாம் வியாபாரம் வச்சுக்க கூடாதுங்கிறது. பழக்க வழக்கத்துக்கு மரியாதை இல்ல, துட்டுக்குத்தான் மதிப்புன்னு ஆகி போயிடுச்சுல்ல. நல்லா இருங்கடா சாமி. சிகப்பு பட்டனை எரிச்சலுடன் அமுக்கினார். என்னவா? நாளைக்கு வியாபாரத்துக்கு குட்டிக பத்தாது. இந்த பாண்டி பயலைத்தான் நம்பி இருந்தேன். அவன் கெடா எப்படியும் 30 கிலோ இருக்கும். சொல்லி வச்சிருந்தேன். எவனோ காசை நீட்டினதும் அவனுக்கு கொடுத்துட்டான். பொசகட்ட நாய். அவனை வஞ்சு என்னாக போகுது? நீங்க குட்டியை உரிச்சு அப்புறம்தான் காசு தருவீங்க. ரொக்க காசு தர்றவனுக்கு தானே அவன் குட்டியை கொடுப்பான். நீங்க ஒரு 1000 ரூபாயாவது அட்வான்ஸா கொடுத்துருக்கணும். ராமையா கோபத்தில் கொந்தளித்தார். எங்கடி போறது காசுக்கு? இத்தனை வருஷமா சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசைத்தான் உனக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு உருவி விட்டாச்சுல்ல. இப்ப வெறும் கோமணம் தான் இருக்கு. பேச வந்துட்டா. நாச்சாருக்கு குபுக்கென்று அழுகை பொங்கியது. போன 2ஆம் வருஷம் அவளுக்கு மார்பில் புற்றுநோய் வந்தது. அப்புராணிகளுக்கு வரக்கூடாத வியாதி. தேனி, மதுரை என்று மாறி மாறி ஆஸ்பத்திரி செலவு. கடைசியாக ஒட்டஞ்சத்திரம் பக்கம் அம்பளிக்கையில் காட்டினார்கள். கரண்ட் வைத்தார்கள். என்னென்னமோ மருந்துகள். கடைசியில் ஆபரேஷன் பண்ணி ஒரு பக்கம் மாறி எடுத்து விட்டார்கள். நாச்சியார் உடம்பு சரியானாலும் மனசு நொறுங்கிவிட்டது. பிள்ளைகள் படிப்பு செலவு, குடும்ப செலவு, எல்லாத்தையும் வைத்திய செலவு முழுங்கிவிட்டது. இருந்த 1-2 நகையையும் கையில் இருந்த ஆடுகளையும் விற்ற பிறகும் பணம் போதாமல் கந்து வட்டிக்கு வேறு கடன் வாங்க வேண்டியதாகிவிட்டது. நாச்சார் அழுவதை பார்த்து ராமையாவுக்கு எரிச்சல் கூடியது. என்ன அளவுக்குடி இப்ப அழுகிற? உனக்கு சீக்கு வர்ற வரைக்கும் மிச்சத்துல இருந்தேண்டி. எத்தனை ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. இப்ப பாரு, நல்ல நாளுக்கு அறுக்கிறதுக்கு குட்டி பத்தலைங்கிற நிலைமை. என் பரம்பரையில இப்படி ஒரு நிலைமை வந்ததே இல்லடி. நாண்டுகிட்டு சாகலாம் போல இருக்கு. நேத்து பிறந்த அந்த பாண்டி பைய ஒரு கிடாய்க்கு என்ன நம்ப மாட்டேங்கிறான்னா இதை விட ஒரு கேவலம் உண்டா? என் தலை எழுத்து. நான் அப்படியே செத்திருக்கணும். பொழைச்சி வந்து வைத்தியம் பார்த்தேன். செலவழிச்சேன்னு நீ சொல்லி காட்டுறத இனி காலம் பூராமும் கேட்கணும்னு என் தலையெழுத்து. புலம்பாதடி. நாளைக்கு ஊரே கறி திங்கும். கடையில வந்து நிக்கிற சனத்துக்கு கறி போடலைன்னா என் மானம் போயிரும். அந்த கவலையில நான் இருக்கேன். நடுவுல நீ வேற. வாயை மூடு என்று கோபத்துடன் கையை ஓங்கினார். நாச்சார் கண்ணீர் வழிய, பேசாம என்னை வெட்டி துண்டம் போட்டு வித்துரு, நிம்மதியா இருக்கும் என்றாள் ஆவேசத்துடன். ஓன் கறியை எவண்டி வாங்குவான்? சீக்கு வந்த சனியனே. நாச்சாரால் தாங்க முடியவில்லை. ஆடு வெட்டுற கசாயக்காரனை கட்டிக்கிட்ட பாவண்டா. தினம் தினம் உசுர வெட்டி கூறு போடுறேல, அந்த பாவந்தாண்டா என் மாற அறுத்து கூறு போட்டுருச்சு என்று ஒற்றை மாறை அரைந்தபடி அழத் தொடங்கினாள். கோபத்துடன் வீதியில் நடந்த ராமையாவுக்கு மனசு வலித்தது. அவளை இப்படியெல்லாம் பேசணும் என்று இவரும் நினைக்கவில்லைதான். ஆனால் நிலைமைதானே பேச வைக்குது. நாளைக்கு சாயங்காலம் கந்துவட்டிக்காரனுக்கு பதில் சொல்லணும். 2 மாச வட்டி அப்படியே நிக்குது. ஆடி வியாபாரத்தை நம்பி ஆடி 1ஆம் தேதி சாயங்காலம் வான்னு சொல்லியாச்சு. கண் மாதிரி வந்து நிப்பான். காசு கொடுக்கலன்னா கேவலப்படுத்திடுவான். பொண்டு பிள்ளையெல்லாம் இழுத்து பேசுவான். பாடையில போறவன். மனசு உழைந்தது. ரொம்ப நேரம் யோசித்தார். வேலப்பன் ஞாபகம் வந்தது. அவனிடம் கேட்டு பார்க்கலாம், நமக்குன்னா உதவி செய்வான் என்று தோன்றியது. சைக்கிளை எடுத்துக்கொண்டு தேனிக்கு கிளம்பினார். வேலப்பன் கொஞ்சம் பசையானவன். நிலபுலன்கள் இருந்தாலும் சைடு பிசினஸாக ஆடுகளை வாங்கி விற்கிறான். ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் இருக்கும் கிராமங்களுக்கு போய் ஆடு கொள்முதல் பண்ணி வந்து கம்பம், போடி, தேனி, குமுளி என்று விற்று நல்ல காசு பார்க்கிறான். கையில் பணம் நிறைய இருந்தால் கசாயி போடாமல் இப்படி கூட சம்பாதிக்கலாம். அவன் பொண்டாட்டி அவனை பார்த்து பாவம் செய்கிறாய் என்று சொல்ல மாட்டாள். அவன் கத்தி எடுக்கலையே, கத்தி எடுக்கிறவனுக்கு விற்கத்தானே செய்கிறான் என்று எண்ணிக்கொண்டார் ராமையா. வேலப்பனின் வீடு காம்பவுண்டு சுவர் எல்லாம் வைத்து ஆடம்பரமாக இருந்தது. பின்பக்கமாக பெரிய தோட்டம். அதில் கூபா புல் வளர்த்து ஆடு மாடுகள் நிறைய இருந்தன. பெருசு பெருசாக 2 நாய்கள் வேற. இவர் சற்றே கூச்சத்துடன் உள்ளே நுழைய மோட்டார் பைக்கை துடைத்து கொண்டு இருந்தவன் நிமிர்ந்து, அட வாங்கண்ணே, என்ன இந்த பக்கம் என்றான். ஒண்ணுமில்ல தம்பி, ஒரு சோழியா வந்தேன். ஆமாமா, சோழி இல்லாட்டி நம்ம கிட்ட எதுக்கு வர போறீங்க? போன தீபாவளி கூட நீங்க நம்ம கிட்ட வரலையே. போன தீபாவளிக்கு நான் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமால தெரிஞ்சேன்.
ஒரே ஒரு நாள் கடை போட்டதோட சரி. நானும் கேள்விப்பட்டேன். மதினிக்கு இப்ப சரியாயிருச்சா? பொழைச்சிக்கிட்டா. ஆனா வீட்டுல சந்தோஷம் இல்ல. ஒரே ஒரு சீக்கு வந்து கை முதல் போய் கடனாளியாக்கி விட்டுருச்சு நம்மள என்று பரிதாபமாக சிரித்தார். விடுங்கனே, எல்லாம் ஒரு நேரம்தான். நல்லதும் கெட்டதும் நம்மளை கேட்டுக்கிட்டா வருது. அதை சொல்லு என்று பெருமூச்சு விட்டவர், ஒரு உதவி செய்யணும்பா நீ என்றார். என்ன செய்யணும்? நாளைக்கு அடி. நம்ம வியாபாரம் டாப்பால இருக்கும். அடிக்கு கறி திங்காட்டி நம்மூர்காரங்க கைகால் வீங்கி செத்து போயிருவாங்களே. ஆமாப்பா, ஆனா கைவசம் 4-5 பொடி குட்டிக தான் இருக்கு. பெரிய குட்டியா ஒன்னாச்சும் இருந்தா தான் தோதுப்படும். 30-40 கிலோவாச்சும் இருக்கணும். ஒரு பெரிய குட்டி இருக்குன்னே 30-35 இருக்குன்னு நினைக்கிறேன். நிறுத்து பார்க்கல. அதை வேணா புடிச்சிட்டு போனேன். இவர் முகம் மலர்ந்தது. ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆனா கையில ரொக்கம் இல்ல. 100 ரூபாயை எடுத்து நீட்டினார். இதை வச்சுக்கிட்டு ஆட்ட கொடுப்பா. நாளைக்கு கறி போட்டு சாயங்காலம் பாதி காசு கொடுத்துட்றேன். மிச்ச காசு நடு அடிக்கு கொடுக்கறேன். கொஞ்சம் கஷ்டம், அதான் தடவையா கேக்குறேன். மாட்டேன்னு சொல்லாம பண்ணியா? சொல்லும் போதே அவர் குரல் லேசாக கம்மியது. வேலு அவரை ஒரு வினாடி உற்று பார்த்தான். பிறகு புன்னகையுடன் சொன்னான், ஒன்னும் பிரச்சனை இல்லனே. கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் லேட் பண்றத பத்தி பரவாயில்ல. 3-4 மாசம் கழிச்சு கொடுத்தா கூட சரிதான். ஆனா கொடுத்துருங்க. கரெக்டா கொடுத்தீங்கன்னா என்கிட்ட திரும்ப வாங்கிக்கலாம். இவர் மனம் நெகிழ்ந்து கை கோப்பினார். ரொம்ப சந்தோஷம்பா. உன்கிட்ட நான் ஜாஸ்தி வியாபாரம் பண்ணது கிடையாது. இருந்தாலும் வந்து நின்னதும் மூஞ்சிய பார்த்துட்டு இந்த வார்த்தைய சொன்ன பாரு. இந்த உதவிய மறக்கவே மாட்டேயா. பரவாயில்ல. ஆட்டை எப்படி கொண்டு போவீங்க? சைக்கிள்ல கட்டி கொண்டு போயிடுறேன். பெரிய ஆடுனே, அதெல்லாம் கொண்டு போயிருவேன்ப்பா. பிறந்ததுல இருந்து ஆடுக கூட தானே இருக்கோம். ஆட்டின் கழுத்து கயிற்றை பின்புறம் இருந்த அகலமான கேரியரில் கட்டினார். மெதுவாக சைக்கிளை ஓட்டினார். ஆடு பின்னாலேயே வந்தது. 7 கிலோமீட்டரில் ஊர். மெதுவாக போய்விடலாம். சைக்கிள் மெதுவாக ஊர்ந்தது. ஊருக்குள் போனால் நிறைய வண்டி வரும் என்பதால் பைபாஸ் ரோடை பிடித்தார். மதிய வேளையில் பைபாஸ் ரோடு ஆளரவமற்று இருந்தது. இடதுபுறம் முள்மரங்கள் அடர்ந்த கரடு. காற்று பலமாக வீச கஷ்டப்பட்டு சைக்கிளை அழுத்தினார். சிரமமாக இருந்தது. ஆடு வேறு அவ்வப்போது தன் போக்கில் சைக்கிளை இழுக்க பேலன்ஸ் தவறி இறங்கி கொஞ்ச தூரம் உருட்டுவதும் பிறகு ஏறி ஓட்டுவதுமாக சிரமத்துடன் ஒரு மேட்டை ஏறி கடந்தார். அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோடு சரிவாக இருந்தது. சைக்கிளில் வேகமாக இறங்கினால் ஆடு பின்னாலேயே ஓடி வந்துவிடும் என்று நினைத்து சைக்கிளில் ஏறி வேகம் பிடித்தார். வண்டி மிக வேகமாக கீழிறங்கியது. அதற்கு இணையாக ஆடும் ஓடிவர வழியில் ஓரிடத்தில் மணலும் சரளையுமாக இருக்க வந்த வேகத்தில் சைக்கிள் சடாரென்று வழுக்கி ஐயோ என்று விழுந்தார். விழுந்த வேகத்தில் கட்டியிருந்த கயிறு அவிழ்ந்து ஆடு இடப்புறம் இருந்த கரட்டை நோக்கி தாவி ஓடியது. கைகாலெல்லாம் சிராய்ந்து ரத்தம் வழியே எழுந்தவர் தனது காயங்களை கவனிக்க கூட தோன்றாமல் ஓடும் ஆட்டை பார்த்து பதறினார். மனசு பரிதவிக்க ஆட்டை விரட்டினார். ஆடு முள்மரங்களுக்கு இடையில் ஓடியது. பட்ட பாடெல்லாம் வீணாய் போய்விடுமோ என்கிற நினைப்பில் இவரது பதற்றம் கூடியது. கடவுளே என்று மனதுக்குள் சொல்லியபடி விரட்டினார். சரிவான கரடு. ஆடு மிக லாகவமாக துள்ளி ஏறி போய்க் கொண்டு இருக்க களைப்பும் வலியும் வேதனையும் மிகுந்தவராக இவர் ஆட்டை நோக்கி பரிதாபமாக நகர்ந்தார். மேல் மூச்சு வாங்கியது. செல்போன் கீழே நழுவி விழ அதனை எடுத்தார். அந்நேரம் அது விநாயகனே வினை தீர்ப்பவனே என்று பாட மூச்சு வாங்கியபடி அதனை எடுத்தார். அவரது மகன் மணிகண்டன் பேசினான். அலோ, நான் கசாயி ராமையா பேசுறேன். சுயப்பா, நான் உனக்குத்தானே போன் பண்றேன். அப்ப நீ தானே பேசுவ. எப்ப பார்த்தாலும் நான் கசாயி பேசுறேன் கொசாயி பேசுறேன்னுக்கிட்டு. இவன் ஒருத்தன் மனுஷன் படுற பாடு தெரியாம, என்னடா சோறு திங்க வரலையா? அம்மா தேடுது. தேனியில ஆடு வாங்கிட்டு வந்தேன், அத்துக்கிட்டு போயிருச்சு. நீயும் உடனே வாடா. நான் எதுக்கு? என்னால முடியாதுடா. நீயும் வந்தாத்தான் பிடிக்க முடியும். ஒரு ஆட்டை பிடிச்சு கொண்டு வர முடியலனா என்ன கசாயி நீ? இத்தனை வருஷமா தொழில் பண்றேன்னு பீத்திக்கிற. நீயா பிடிச்சு கொண்டு வர முடியாதா? ஏலே வெண்ண மகனே, நீயும் உங்க ஆத்தா மாதிரியே பேசிக்கிட்டு. பைபாஸ் கரட்ல நிக்குதுடா ஆடு. நான் கீழே விழுந்து காயமாயிருச்சு.
ஒத்த ஆளா பிடிக்க முடியாது. சீக்கிரம் வாடா. இந்த ஆட்டை கொண்டு போனாதான் நாளைக்கு கசாயி கஞ்சி அம்புட்டும். புரியுதா? சீக்கிரம் வா. சரிப்பா, வந்துடுறேன். அடுத்த 1/4 மணி நேரத்தில் ஒரு மொபெட்டில் மணிகண்டனும் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தனும் வந்தார்கள். 3 பேருமாக ஆளுக்கொரு பக்கமாக ஆட்டை நெருங்கினார்கள். அதன் அருகில் சென்றதும் துள்ளி ஓடி விளையாட்டு காட்ட இவர்கள் விடாமல் போராடினார்கள். உடலெங்கும் முள்மரங்கள் குத்தி கிழித்த விழுப்புண்களுடன் 2 மணி நேரம் கழித்து ஒரு வழியாக ஆட்டை மடக்கினார்கள். அதிகாலை 4 மணிக்கெல்லாம் ஜனங்கள் கறிவாங்க பாத்திரத்துடன் வந்து நிற்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லோரும் கசாயி ராமையாவுக்காக காத்திருந்தனர். எப்பவும் வெள்ளனை எந்திரிச்சு நமக்கு முன்னால ஆட்டை உரிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கிற மனுஷன் ஆடியும் அதுவுமா எங்க காணோம் என்று தமக்குள் பேசிக்கொண்டு இருக்க ஒரு வழியாக மெதுவாக ராமையா நடந்து வந்தார். உடன் மணிகண்டன் அந்த ஆட்டை பிடித்தபடி வந்தான். என்ன கசாயி, ஆடி அன்னைக்கு இப்படி ஆடி அசைஞ்சு வர்ற? மேலுக்கு சுகம் இல்லையா? இருந்து விழுந்துட்டேன். நிசமாவா? எப்படி விழுந்த? எல்லாம் இது பண்ண வேலைதான். அத்துக்கிட்டு ஓடி கொல்ல பாடுபடுத்திருச்சு என்று இழுத்து வந்த ஆட்டை காட்டினார். சரி சரி, நேரமாச்சு என்று கூடியிருந்த குரல்கள் பரபரக்க கத்தியை எடுத்து வரட்டு வரட்டு என்று கல்லில் தேய்த்தார். உனக்கென்ன, இன்னைக்கு ஒரு நாள்ல நல்ல காசு பாத்துருவ என்று ஒரு பெண் சொல்ல, நீ வேற, நேத்து பூரா நான் பட்ட பாடு எனக்குள்ள தெரியும். ச, மனுஷ பையன் பாலா போன இந்த உசுரை காப்பாத்திக்க என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு என்று கத்தியை ஓங்கினார். ஆடு தன் கடைசி நொடியை வாழ்ந்து முடித்தது.